கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஆனி. நாங்கள் நாகர்கோவிலேருந்து வரோம். எனக்கு கல்யாணம் ஆகி என் ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு அபார்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப மனவேதனையோடு இருந்தோம். ஒரு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால். அப்போ அந்த ஆகஸ்ட் 2017 அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங் கருங்கல்ல நடந்தது. அப்போ நாங்கள் அங்கிள் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோம். அப்போ அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, கடவுள் இந்த வருஷத்துக்குள்ளே கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் ஹஸ்பண்ட் அப்ராடில் இருந்தாங்க. எங்களுக்கு அங்கே போகிற மாதிரி ஒரு பிளான்ஸ் எதுவுமே இல்லை. ஆனாலும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம். அடுத்த மாதம் செப்டம்பரே என்னை கடவுள் அப்ராட் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அந்த வருஷம் டிசம்பர் முடியும் போது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், கடவுள் கண்டிப்பாக கர்ப்பத்தின் கனி கிடச்சிரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த நார்மலாக எனக்கு அதே மாதிரி ப்ளீட் ஆகிடுச்சு எல்லா மாதம் மாதிரியும். இப்போ நாங்கள் ரொம்ப மனவேதனையோடு அன்றைக்கி டிவியில் அன்பரின் சத்தம் ப்ரோக்ராம் பார்த்தோம். அதில் அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சா கடவுள் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு. இப்போ நாங்களும் அங்களோட சேர்ந்து ஜெபித்தோம். அதே டிசம்பர் மாதம் 26 செக் பண்ணும்போது நான் கன்சீவாக இருந்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாங்க, உனக்கு தைராய்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு பிசிஓ ப்ராப்ளமும் உண்டு, அதனால் உனக்கு இந்த குழந்தையும் அபார்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ நாங்கள் அதையும் அங்கிள்கிட்ட மெயில் அனுப்பினோம். எனக்கு தைராய்டுனால ஒவ்வொரு மாதம் எனக்கு செக்கப்புக்கு போகும்போதும் ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் புதுசாக ஒவ்வொன்று வந்துகிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக 5th மந்த் எனக்கு பையனுக்கு ஸ்கேன் எடுக்கும்போது சொன்னாங்க, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் காம்ப்ளிகேஷன் வர சான்சஸ் இருக்குன்னு. அதே மாதிரி 7th மந்த் எனக்கு ரொம்ப சிக்கன் பாக்ஸ் வந்தது. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒவ்வொன்றையும் அங்கிளுக்கு மெயில் அனுப்பினோம். அங்கிள் கர்ப்பம் விழுதலும் மலடும் உன் தேசத்தில் இராது அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜபிக்க சொன்னாங்க. என் பையன் பிறக்கிறதுக்கு முன்ன நாள் கூட ஒரு காம்ப்ளிகேஷன் தான். காம்ப்ளிகேஷனால் இம்மீடியட்டாக பையனை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே இம்மட்டும் குழந்தைய பாதுகாத்தது நீர் தான், அதே போல் அந்த கர்ப்பத்தின் கனியை எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் நீர் தரும்போது இப்படி அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்வேன்னு. கர்த்தர் அதே மாதிரி எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் அந்த ஆண் குழந்தையை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் பெரம்பூர்லேருந்து வருகிறேன். எனது பேர் ஆனந்தராஜ். நான் அக்டோபர் மாதத்தில் இருதய வியாதி அதிகமாக கஷ்டப்பட்டேன். அப்போலோவில் கொண்டு சேர்த்தார்கள். சேர்க்கும் பொழுது உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே என்ன பண்ண இந்த கலங்கி இருக்கும்போது அந்த நேரத்தில் என் மகள் மூலமாக அண்ணனை தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்போது, உனக்கு பழைய இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தை பொருத்தி விட்டேன், இனிமேல் அந்த வியாதி காண முடியாது என்று சொன்னார்கள். அதன்படி 2 நாளில் ஆஸ்பத்திரி விட்டு உடனே வீட்டுக்கு வந்தோம். அது நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையும் அந்த இருதய வியாதி என்பது இல்லை. தேவன் எனக்காக அற்புதத்தை செய்தார். எனக்காக ஜெபித்த சகோதரனுக்கும் அன்பான நன்றி தெரிவித்து, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்கிறராக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலிருந்து வருகிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம்.
இன்னைக்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற இந்த புதிய வாழ்க்கை எப்படி ஒரு பூமி வானத்தின் மழை தண்ணீரை சேமித்து வைத்துவிட்டு பஞ்ச காலங்களிலும் இல்லாவிட்டால் வறட்சியான காலங்களிலும் உள்ளுக்குள்ளிருந்து அது ஒரு நீரூற்றாக அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்குமோ, அதே போன்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாததிருந்ததில்லை என்றார்கள். இந்த மழை தண்ணி வானத்திலிருந்து கீழே பூமியில இறங்கும் பொழுது இந்த பூமி அந்த தண்ணிய குடிச்சு உறிஞ்சி வச்சிருக்கும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கானான் தேசத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் இனி இப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி அதை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த இடத்துல கொண்டு போய் அவர்கள் அதை மகிழும்படிக்கு அதை என்ஜாய் பண்ணும்படி உதவி செய்தார். அப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த மழை தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிற தேசம், மழை அடிக்கிற தேசம்னு போடாம இந்த வசனத்தில் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக அந்த வார்த்தை ஆவியானவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழை தண்ணீரை உறிஞ்சி குடிச்சு அந்த நிலத்தை செழிப்பா எப்பவும் பச்சை பசேன்னு வச்சிருக்கோம், வறட்சி இல்லாத ஒரு தேசமாய் வைத்திருக்குமா. இப்பவுமே நீங்க எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசம் என்ட்ராகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து தேசம் ஃபுல்லா ஒரே வனாந்தரமா தான் இருக்கும், வெறும் வறட்சியான ஒரு வனாந்தரமா இருக்கும். கரெக்டா அந்த எகிப்து தேசம் முடிஞ்சு இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த பார்டர் நீங்க என்டர் ஆனாலே போதும், பச்சை பசேல்னு இருக்கும், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அதுக்கு முந்தின அந்த பார்டர் அந்த எகிப்து தேசத்திற்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் உள்ள பார்டர் வரைக்கும் கரெக்டா அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி இங்க வனாந்தரம், இங்கு வறட்சி, இங்கு பயங்கரமான காஞ்சி போன ஒரே பாலைவனமா தான் இருக்கும். ஆனா இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அந்த கானான் தேசம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் தேசம், அந்த கானான் தேசத்துக்கு உள்ள போனோன்னு ஒரு பெரிய செழிப்பை நீங்கள் பார்க்க முடியும். உள்ள போன உடனே ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அது மழை தண்ணீரை சேமித்து வைக்கிற தேசம், குடிக்கிற தேசம் அப்படின்னாச்சுன்னா மழை தண்ணீரை சேமித்து வைக்கிற தேசம். இதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ரெவலேஷன் வெளிப்பாடு தீர்க்க தரிசனமாய் என்ன சொல்ல விரும்புகிறார்? நேற்றைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையா இருக்கும். உங்களுக்கு அன்னன்னைக்கு வருகிற பணம் அன்னன்னைக்கு செலவு பண்ண பத்தாம பற்றாக்குறையோட பஞ்சத்தோட இருக்கும். ஆனா இன்னைக்கு பிறகு நீங்கள் சேமித்து வைத்து பஞ்சகாலத்திலும் நீங்கள் புஷ்டியும் செழுமையுமாய் இருக்கத்தக்கதாக அந்த தேசம் எப்படி மழை தண்ணீரை சேமித்து குடித்து வைத்திருந்ததோ அதே போல உங்களுடைய பினான்சியல் நிலவரங்கள் இனி மிச்சம் எடுக்கிற அளவுல இருக்கும், சேமிக்கக்கூடிய அளவுல இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் என் பிள்ளைக்காக நான் ஒண்ணுமே சேமிக்கல, ஒண்ணுமே சேர்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் யோசிப்பாங்க, சேமிப்பு அவசியமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏதோ அண்ணனைக்குள்ள பாடு கழிஞ்சா போதும், நல்லதுதான், அண்ணனைக்குள்ள பாடு கழியணும். ஆனா வேதத்துல அநேக இடங்கள்ல பார்க்கும் பொழுது மூதாதையருடைய செல்வங்கள் பிள்ளைகளுக்குரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்கணும்ன்றது ஆண்டவருடைய ஒரு விருப்பம். அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேமிச்சு வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் ஒரு குழந்தை பிறக்கும் போதே சிலர் சொல்லுவாங்க, எப்பா உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, இல்லை ஒரு பையன் பிறந்தால், நிறைய பேர் பையன் பிறக்கும்போது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பையன் வருமானத்துக்கு அடையாளம் அப்படின்னு நிறைய பேர் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா சொல்லுவாங்க, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அதனால இதுக்கு மேல 4 காசு சேர்த்து நீ பொறுப்பா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பொதுவாக பெரியவர்கள் திருமணமான வாலிப தம்பதியரை பார்த்து சொல்றதை பார்த்துருக்கிறேன். நான் கூட அப்ப எல்லாம் நினைப்பேன், சரி பெரியவங்க ஆசைப்பட்டு இவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னு சொல்றாங்கன்னு பார்த்தா
ஒரு முறை வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் கற்பம் அடைந்த உடனேயே பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறார். சங்கீதம் 17:14 அந்த வசனத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தாவே, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்களுடைய வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றுல உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஆண்டவர் நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். அவள் திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, குழந்தை வயிற்றுல கன்சீவான உடனே மீதியான பொருளை சேர்க்க ஆரம்பிக்கிறாள் என்று இந்த வசனம் அழகா சொல்லுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக குழந்தைகளை கொஞ்சிற பெற்றோர்கள் எல்லாம் என் திரவியம் என் செல்லம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சுகிறத பார்த்துருக்குறீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா கையில் வச்சு கொஞ்சும் பொழுது என் திரவியம்னு சொல்லி கொஞ்சுவாங்க. என் திரவியம், என் செல்ல திரவியம் அப்படின்வாங்க. அப்போ எல்லாம் நான் நினைப்பேன், அம்மா என் மேலே வச்சிருக்கிற, பிள்ளையின் மேலே வச்சிருக்கிற ஒவ்வொரு பாசத்தில் கொஞ்சுறாங்க அப்படின்னு நினைப்பேன். நிறைய பேர் சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் இருந்துள்ள வார்த்தைகள் என்பதை வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை ஒரு நாள் வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிகிறது, எங்க அம்மா என்ன திரவியன்னு சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு தாயினுடைய வயிற்றை பரலோக திரவியத்தினால் ஆண்டவர் நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி ஆகிறாள். திரவியம் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள்ல ட்ரெஷர் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பெரிய பொக்கிஷம். பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற பெரிய பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக மீந்ததை சேமிக்க ஆரம்பிக்கிறாளாம். எப்போ ஆரம்பிக்கிறாளாம்? தன் வயிற்றுல குழந்தை கன்சீவ் ஆன உடனே பரலோகத்தின் திரவியத்தினால் அவளுடைய கற்பத்தை நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து தன் பிள்ளைக்காக சேமிக்க ஆரம்பிக்கிறாள். இன்றைக்கு பிறகு சேமிப்பே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சேமிப்பு உண்டாகும். அதுதான் மழை தண்ணீரை குடித்து வைக்கிற, சேமித்து வைக்கிற தேசத்தினுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு வரைக்கும் 5ஆம் தேதிக்குள்ளால 1ஆம் தேதி சம்பளம் ஆகிட்டு வந்தா 5ஆம் தேதி வரைக்கும் தான் பத்துது. 6ஆம் தேதியிலேருந்து கடன். சிலர் வீட்டில் 10ஆம் தேதி வரைக்கும் பத்தோம், 11ஆம் தேதியிலேருந்து கடன். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் துண்டு விழுந்துருச்சு பிரதர் அப்படின்வாங்க. இந்த மாசம் கொஞ்சம் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த மாசம் வந்த வருமானம் பத்தாம நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த மழை தண்ணீரை குடிச்சு வைக்கிற இந்த தேசம் என்ன பண்ணுமா, எப்பொழுதும் அந்த ஜனங்களுக்கு நல்ல தானியங்களை கொடுத்து எப்பொழுதும் அவர்களை செழிப்பா வைத்திருக்கணும். அதான் இந்த வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து செழிப்பான காலங்களை நமக்கு தரப்போகிறார். அப்படின்னா வறட்சியான காலங்களுக்கு முடிவை கொண்டு வரப்போகிறார். இன்னைக்கு வரைக்கும் உனக்கு வறட்சி, பஞ்சம், கடன், இந்த கடன்ல விழுந்து கிடந்து இதுல இருந்து எப்படி வெளியே வருவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உன் கடன்களை அடைக்க நான் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சிலர் வரும்போது சொல்லுவாங்க, ஐயா எனக்கு 50 லட்சம் கடன் இருக்கு, 80 லட்சம் கடன் இருக்கு, 5 கோடி கடன் இருக்கு அப்படின்வாங்க. நான் உடனே அவங்கள பார்த்து இயல்பா கேட்குற ஒரு காரியம் உண்டு. என்ன பிரதர், 5 பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி 50 லட்சம் கடன் ஆயிட்டீங்களான்னு கேட்பேன். இல்லை, எனக்கு இப்போதான் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அந்த செலவில்லை அப்படின்வாங்க. அப்புறம் கேட்பேன், அம்மா அப்பா வயசானவங்களுக்கு நோய் நொடி பார்த்து இவ்வளோ பெரிய கடனில் மாட்டிட்டீங்களான்னு கேட்பேன். இல்லை, எங்கள் அம்மா அப்பா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவில்லை. அப்புறம் எப்படி பிரதர் உங்களுக்கு 5 கோடி கடன் வந்துச்சு? கடனுக்கு வழி வேணும் இல்லை? நீ என்னதான் வாங்கி கறியும் மீனுமா டெய்லி சாப்பிட்டாலும் 5 கோடி கடன் இந்த வயசுல உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ வருமானமே இல்லாமல் இருந்தாலும் எப்படி 5 கோடி உங்களுக்கு கடன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஞானம் இல்லாமல் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு கடன் வாங்கி உள்ளே போட்டேன்.
நகையை கொண்டு போட்டேன், அதுக்கப்புறம் சொத்தை கொண்டு அடமானம் வச்சேன், அதுக்கப்புறம் இந்த பெருங்கடல்ல பெருங்காயம் கரைச்ச மாதிரி உள்ள பணம் இழுத்துக்கிட்டே இருக்கு. தண்டல் வாங்க ஆரம்பித்தேன், மீட்டர் வட்டி வாங்க ஆரம்பித்தேன், 5 வட்டி 10 வட்டின்னு வாங்கி எல்லாம் அடைச்சி எல்லாத்தையும் உள்ள போட்டேன். ஆனாலும் அறுவடை இன்னும் பார்க்க முடியலை. இந்த மாதம் இவனுக்கு கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னொருத்தன்ட்ட வாங்குவேன், அடுத்த மாதம் இன்னொரு அடிஷனல் கடன்காரன் ஆயிடுவான், அடுத்த மாதம் அவனுக்கும் சேர்த்து வட்டி கொடுக்க இன்னொரு 3 இடத்துல வாங்குவேன், அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் 6 பேர்கிட்ட வாங்குவேன். இப்படியா நான் இந்த கடன் என்கிற ஒரு பெரிய அந்த சுழிக்குள்ளே சேற்றுக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள். ஞானம் இல்லாமல் நாம் வாங்குகிற கடன்கள். எப்பவுமே கடன் அப்படின்னு வந்தா உடனே அணை போட்டுறணும். உங்களுக்கு ஒரு 50,000 இருக்கும்போது 25,000 இருக்கும்போது இந்த கடனை அடைச்சிட்டு தான் மறுவழி பார்க்கணும். இந்த கடனை அடைக்க ஏதாவது ஒரு வழி, ஆண்டவரே எனக்கு ஒரு வழி திறந்து தாரும், இல்லைன்னா ஏதாவது சிக்கனம் பண்ணியாவது அந்த கடனை அடைக்க தேவனுடைய பிள்ளைகள் முயற்சிக்கணும். இல்லைன்னா இந்த கடன்ன்றது கேன்சர் மாதிரி, அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா அது முதல்ல எங்கேயோ ஒரு குடல்ல இருக்கும், இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு கழுத்து பகுதியில் இருக்கும், பல்லுக்கடையில் இருக்கும். அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா அப்படியே ஸ்பைனல் கார்டெல்லாம் பரவி உடம்பு ஃபுல்லா பரவிருச்சுன்னா அவனை காப்பாற்ற முடியாது, அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகும். அதே போலதான் கடனை நீங்க கண்டுக்காம விடவே கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ, இன்னைக்கு லிஸ்ட் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு 2 லட்சம் கடன் இருக்கு, 2,01 ரூபாய் கூட அடுத்த மாசம் ஆகக்கூடாது, இந்த 2 லட்சம் வந்து 1,90,000 99,000 ஆகலாமே தவிர 2,05,000 ஆகவே கூடாது. இன்னைக்கு உங்க லிஸ்ட்டை எடுத்துட்டு பைபிள்ல வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஞானம் இல்லாம இந்த கடன்ல விழுந்துட்டேன், ஞானம் இல்லாம இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன், எல்லாரும் சொன்னாங்க நானும் கொண்டு போய் கடன் வாங்கி போய் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அவன் பூட்டிட்டு ஓடிட்டான், ஆண்டவரே நான் ஞானம் இல்லாம என் கையில இருந்த சேவிங்ஸை கூட நான் வைக்கல, என் கையில இருந்த பணம் இல்லாம நிறைய இடத்துல கடனும் வாங்கி ஏதோ வருமானம் வரன்னு சொல்லி இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில போட்டேன், ஞானம் இல்லாம பண்ணினேன், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மூடிட்டு ஓடிட்டான். ஞானம் இல்லாம இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் இதை கொடுத்தேன், ஆனா மூடிட்டு ஓடிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கொடிய கடன் என்ன ரொம்ப வேதனைப்படுத்து, ஜெபத்தை அது கண்ட்ரோல் பண்ணுது, ஜெபிக்க முடியல, ஜெபிக்கிற நேரத்துல கடங்காரன் என் கண்களுக்கு முன்பாக வருகிறான், என் ஆசீர்வாதத்தையே நான் இழந்து போகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பின்தங்கி போகிறதற்கு இந்த கடன் ஒரு பெரிய காரியமா இருக்கிறது, என்னுடைய இந்த வறட்சியில் இந்த கடலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறதோட நீங்க என்னை முற்றுப்புள்ளி வச்சனா நாளையிலிருந்து இன்னொரு கடன், இந்த கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்குற யோசித்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு திங்கக்கிழமை காலையில இவங்கள்ட்ட பேசி இங்க இருந்து 2 லட்சம் வாங்கி இல்லைன்னா 50,000 வாங்கி இவங்க எல்லாருக்கும் துண்டு துண்டா வட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க பிளான் பண்ணிருக்க, இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிருங்க. அப்ப நாளைக்கு அவனை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால ஃபேஸ் பண்ண முடியாது, நீங்க அவனை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களும் முன்னிடத்திலே சமாதானமாய் வருவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரிடத்துல உதவி கேளுங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ எத்தனை கோடி கடன் வைத்திருந்தாலும் உன்னுடைய அப்பா வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வைத்திருக்கிறவர். உங்க அப்பா வெள்ளியையும் பொன்னையும் கையில வைத்திருக்கிறவர். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாத, ஆண்டவர் உங்க பிள்ளை ஞானம் இல்லாம இதுல விழுந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, இந்த வசனத்தின்படி நான் உம்மிடத்தில் வருகிறேன், எனக்கு செழிப்பான காலங்களை தாரும். என் வறட்சி, என் பஞ்சம், என் கடன்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய கடன்களை அடைக்க ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்வார். நேற்றைக்கு வரைக்கும் கடன் அடைக்க வழி இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம், நீ அறியாத ஒரு வழியை என் ஆண்டவர் வைத்திருப்பா. அதான் சொன்னேன் முதல்லயே, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க சரண்டர் ஆயிரணும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய கடன் லிஸ்ட், குடும்பம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. உங்களால இழுத்துட்டு ஓட முடியாது, ஆண்டவர் உங்களை தள்ளிட்டு போகும்படிக்கு ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரை, இது இந்த பார சுமையை என்னால இழுக்க முடியல ஆண்டவர், நான் ரொம்ப அவமானத்தோட இருக்கிறேன். ரொம்ப கௌரவமா இருந்த பிள்ளைகள் இந்த கடன்ல விழுந்துட்டாங்கன்னா அவமானத்திற்கு நேராக தள்ளப்படுகிறார்கள். அவங்கள நல்லா மதிச்ச குடும்பத்தார் இவங்களை பார்த்த உடனே ஓடிடுவாங்க, இன்னைக்கு நம்மகிட்ட கடன் கேட்டுருவாங்களோ. நல்ல நண்பர்கள் எல்லாம் இவன் கடன்ல மாட்டிக்கிட்டான், இதுக்கு மேல இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சோன்னா நம்மகிட்ட உதவி கேட்பான், வேணும்னே வம்பை இழுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவான்.
ஆனால் ஆண்டவர் என் மக்களே நீ என்கிட்ட சொல்லலைன்னு தான் கேட்பாரே தவிர அவர் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிட்டு ஒரு நாளும் ஓட மாட்டா. அவருக்கும் உனக்கும் இடையே உள்ள உறவை ஒருவரும் பிரிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு இரத்த பந்தம் உண்டு. அவர் தன் இரத்தத்தையே உனக்காக சிந்தினவர். உனக்காக கடைசி துளி ரத்தத்தையும் நீரையும் சிந்தின ஆண்டவர் உன்னை கடல்ல விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரா? போக மாட்டார், கண்டிப்பா உதவி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதை நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக ஜெபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் ஜெபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.